அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கு. கிட்டத்தட்ட 140 வரைக்கும் ஃபுல் ஸ்வீப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா டுடேவும் இதை ரெப்ரசென்ட் பண்ணி நியூஸ் அப்படின்றத வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை உங்களை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, இது கருத்து கணிப்பு இன்டர்னல் கருத்து கணிப்புன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது எந்த அளவு உண்மையோ அதை நம்ம வரவேற்கிறோம். அது மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற கருத்து கணிப்பு தான். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் திமுகவுடைய எதிர்ப்பு அலை மக்கள் மனதில் நிலவிட்டு இருக்கு. ஆனால் அது ஆத்தரைஸ் பண்ற மாதிரி அதை எடுத்து வெளியிடுறாங்களே இந்தியா டுடே, அதில் நம்ம இது பார்க்கணும். நீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா, இதே இந்தியா டுடே ஒரு வாட்டி மறுப்பு தெரிவிச்சாங்க. எப்போ மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா, இந்த ஆதரவு அர்ஜுனான்னு ஒரு பொய் முட்டை ஒருத்தர் சுத்துறான் பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இன்டர்னலா ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு எல்லா மீட்டிங்லயும் போய் என்ன சொல்றாருன்னா, இந்தியா டுடே கருத்து கணிப்பு எடுத்துருச்சு, இந்தியா டுடே கருத்து கணிப்பு எடுத்துச்சு, எங்களுக்கு 40% ஓட்டு இருக்கு, அடுத்த முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் விஜய் தான், எங்களுக்கு 40% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயை கூட சேலம் மாநாட்டில் பேசினார் பாருங்க. நாங்கள் 40% ஓட்டு எடுத்துட்டோம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர், இங்க பயப்பட தேவையில்லை அப்படின்லாம் பேசினார் பாருங்க. இதை இந்தியா டுடேயுடைய பார்வைக்கு எடுத்துட்டு போனோன்னா, அவங்க இந்தியா டுடேயோட ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சு ஒரு பதில் சொல்றாங்க, ஒரு ஆங்கரை வச்சு பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய் கட்சியை தாவேகா இன்டர்னலா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதை எங்களிடம் கொடுத்து எங்களை பப்ளிஷ் பண்ண சொன்னாங்க. நாங்க பப்ளிஷ் தான் பண்ண தேவை. இந்த கருத்து கணிப்பும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க தாவேகாவுக்கு 40% ஓட்டு இருக்கா, 20% ஓட்டு இருக்கா, 100% ஓட்டு இருக்கான்னா எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தப்பான பரப்புரையை தாவேகா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆங்கரை விட்டு இந்தியா டுடே பொதுவெளியில சொல்லிட்டாங்க.